எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட்டை வந்து எப்படி எலெக்ட் பண்றது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் நம்ம பார்க்க போறது கிடையாது இந்த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்ல. பட் ஆர்டிகல் 54ல எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்ங்கிற டாபிக்ல எப்படி கொடுத்துருக்காங்க அந்த கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்கறத தவிர்த்து முதல்ல இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இனிஷியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் 54ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல ஆர்டிகல் 54 என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்றதுக்கு யார் யாரெல்லாம் முதல்ல ஓட் போட முடியும் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஜெனரல் எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், இல்லை எம்எல்ஏ எம்பி இவங்களாம் ஆகட்டும், இல்லை கவுன்சிலர் இவங்களுக்குலாம் வந்து யார் ஓட்டு போடுவா? மக்களாகிய 18 வயசுக்கு மேல உள்ள இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் ஓட்டு போட முடியும். அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது இதே மாதிரி நம்ம பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போடுவோமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. நாம எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க தான் வந்து இந்த பிரசிடென்ட்டுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. அது எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, அது யார் ஓட்டு போட முடியும் அப்படின்னா, பார்லிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 ஹவுஸ் இருக்கு, ராஜ்யசபா, லோக்சபா. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லி இருக்கு. ஆக மொத்தம் இந்த 4 ஹவுஸ்ல பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ராஜ்யசபா, லோக்சபால எலெக்டட் எம்பிஸ், அதே மாதிரி ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சில் கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிடையாது, பட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ். ஆக மொத்தம் எம்பிஸ், எம்எல்ஏஸ் இவங்க 2 சைட்ல எலெக்டட் பர்சன்ஸ் மட்டும் தான் ஓட்டு போட முடியும். நாமினேட்டட் பர்சன்ஸ் ஓட்டு போட முடியாது. அது யார் நாமினேட்டட் பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ்யசபால வந்து பிரசிடென்ட் மூலியமா சில பேர் வந்து நாமினேட்டட் எம்பிஸ் சொல்லி ராஜ்யசபால அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. அதே மாதிரி லோக்சபால பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாஸ்ட் எலெக்ஷன் வரைக்குமே வந்து ஒரு 2 சீட்டு வந்து நம்ம இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்காக வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க. அது நாமினேட் பண்ணி அவங்கள அந்த 2 போஸ்ட்டுக்கு உட்கார வைப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல அது எம்எல்ஏ சைட்ல பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில வந்து அங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. ஸோ அங்கே வந்து சில பேரை வந்து நாமினேட் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி நாமினேட்டட் பர்சன்ஸ் தவிர்த்து மக்களால ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணப்பட்ட எம்பிஸ், எம்எல்ஏஸ் மட்டும்தான் இந்த பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு போட முடியும். இவங்களோட செட் ஆஃப் பீப்புள் என்னன்னு சொல்றாங்க, இந்த எலெக்டட் பர்சன்ஸ் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எலக்டோரல் காலேஜ்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ்னால மட்டும்தான் பிரசிடென்ட்டை ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண முடியும், நாமினேட்டட் மெம்பர்ஸ்னால முடியாது. ஸோ அந்த பேசிஸ்ல ஒட்டுமொத்தமா இப்போ 4896 எலக்டர்ஸ் வந்து இருக்காங்க இந்தியா ஃபுல்லுமே பிரசிடென்ட்டை செலக்ட் பண்றதுக்காக. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 55 பிரகாரம் என்ன சொல்லி இருக்கோ அந்த பேசிஸ்ல வந்து ஓட்டு போடுவாங்க. ஆர்டிகல் 55 என்ன சொல்லிருக்குன்னா, மேனர் ஆஃப் எலெக்ஷன் வந்து சொல்லியிருக்கு. அது எப்படி வந்து ஓட்டு போடுவாங்க, அந்த ஓட்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், அப்புறம் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்னா என்ன, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட் எல்லாம் அதுல சொல்லியிருக்கும். பட் நம்ம 4 மார்க் கான்செப்ட்ல இதுதான் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் நம்ம எழுதினாலே போதுமானது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, பிரசிடென்ட்டா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவரு முதல்ல ஒரு 50 பேர்னால வந்து சிபாரிசு பண்ற மாதிரி ஒரு 50 பேர் பண்ணணும். அந்த 50 பேர் யாருன்னா அவங்களுமே வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருப்பாங்க, எதர் எம்எல்ஏ இல்லை எம்பிஸா இருப்பாங்க. அவங்கள முன்மொழிகிறதுக்கு ஒரு 50 பேர் எக்ஸ்ட்ராவா இருப்பாங்க. ஆக மொத்தம் 100 பேர் வந்து ஒரு பிரசிடென்சியல் கேண்டிடேட்டுக்கு வந்து முதல்ல முன்மொழியணும். அப்படி முன்மொழிஞ்சாங்கன்னா மட்டும்தான் அவரால் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை ஃபைல் பண்ண முடியும், இல்லை முடியாது. இதை ஏன் பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரு கம்மி சப்போர்ட்டரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து கேண்டிடேட்டா ஃபைல் பண்ணுவாங்க, இதனால ப்ராசஸ் ரொம்ப இழுக்கும் அப்படின்னு சொல்றதுனால அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்.